வணக்கம் சொந்தங்களே, மற்றுமொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த மாலை பொழுதில் எங்களுடைய அன்பான சொந்தங்களை இந்த நேரத்தில் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரியான குடும்பங்கள், ஒவ்வொரு கதைகளை நோக்கிய பயணங்களை உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் ஒரு குடும்பத்தை நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்த போகின்றோம். உங்களுக்கே தெரியும், அதாவது ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் எங்களுடைய அடிப்படை தேவை என்ன அப்படி என்று சொல்லி. அதுவும் ஒரு திருமணமான பெண்களுக்கும் ஒரு திருமணமான ஒரு குடும்பத்திற்கு அடிப்படையான தேவை வீடு தான். அந்த வீடு ஒன்று முழுமையாக இருந்தால் அவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் சாதிக்க முடியும், எந்த வேலைக்கு சென்றும் உழைக்க முடியும். ஏன் நான் இந்த விஷயத்தை உங்களுக்காக சொல்கின்றேன் என்று சொன்னால், இன்றைய நாங்கள் அவ்வாறான ஒரு குடும்பத்தை தான் சந்திக்க போகின்றோம். இவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. மனைவியும் வேலைக்கு செல்கின்றார், கூலி வேலைக்கு. கணவன் ஒரு வீடு, அதாவது ஒரு சொந்த காணியும் இல்லை, எந்த ஒரு வீடுமே இல்லை. இப்போது ஒரு கோயில் காணியை பிரித்து ஒரு சிறிய இடத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறார்கள். குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும், ஒரு சொந்தமில்லாத ஒரு காணியில் எங்களால் அரசாங்க ரீதியாக எந்த ஒரு உதவிகளையும் பெற முடியாது. ஒரு வீட்டு திட்டமாக இருக்கலாம், ஒரு காணிக்கு செய்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அடிப்படை தேவைகளையும் எங்களால் செய்ய முடியாது. அவ்வாறான குடும்பங்கள் தான் இவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுடைய தேவை என்ன, இவர்களுடைய அடிப்படை தேவை என்ன? இந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீட்டை நீங்கள் காணொளியில் பாருங்கள். இதே மாதிரியான ஒரு காணொளியை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்காக நிகழ்ச்சியூடாக கொடுத்திருந்தோம். இது இன்னொரு வீடு உண்டு. இந்த வீடும் அவ்வாறான முறையில் தான் இருக்கிறது. இந்த வீடு நாங்கள் முதல் பார்த்ததை விட ஒரு கொஞ்ச தூரம் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவர்கள் கொண்டு போட்டார்கள். இப்போது அது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நாங்கள் முழுமையாக இந்த காணொளி மூலமாக கொடுக்க போகின்றோம். இப்போது அந்த தம்பதிகளோடு நாங்கள் கதைக்கலாம் வாங்க. என்னென்னகளை இன்றைய நாளிலும் நாங்கள் யாரை சந்திக்க போகிறோம் என்று சொல்லி நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களுக்காக நான் கூறியிருந்தேன். இந்த வீட்டை பற்றி நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன்னா, இந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் எங்களுடைய நிகழ்ச்சி தொடரப்போகிறது. இவர்கள் தான் இருவரும் இந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கணும். இருவரும் கணவன் மனைவியாக இருக்கணும். இப்போ அண்ணாட்டுக்கு இப்போ அவைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன மாதிரி இருக்கிறீங்க? வணக்கம். நாங்கள் வாடகைக்கு தான் இவ்வளோ காலம் இருந்தோம். இது கோவில் காணி எங்களுக்கு கிடைச்சி எங்களுக்கு வீட்டை செஞ்சுக்கொள்ள சரியாக வருமானம் இல்லை. 2 பேரும் தோட்ட வேலை தான் செய்கிறோம். பிள்ளைகள் 2 படிக்குது. நீ அரசாங்கத்தால் உதவி செய்ய மாட்டாங்க. கோவில் காணினால உறுதி இல்லை எங்களுக்கு. நீங்கள் யாரும் பார்த்து உதவி செஞ்சால் தான் எங்களுக்கு இப்போது இதை செய்துக்கொள்ள கூட வசதி இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, இவ்வளோ காலம் அங்கே இருந்தேன் நீங்கள்? இவ்வளோ காலம் வாடகைக்கு தான் இருக்கோம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வீடு. இப்போ நாங்கள் நிற்கிற கிராமத்தில் தான் இருக்கோம். இப்போ இதில் தான் நிற்கிறோம். இது ஒரு கோவில் காணி. ஒருத்தர் சும்மா தான் கொடுத்தார் எங்களுக்கு. செய்து கொள்ள தான் வசதி இல்லாமல் இருக்கிறோம்.
சரி இப்போ வாடகைன்னு சொன்னா எவ்வளவு மாசம் வாடகை கட்டுறீங்க? 3000 ரூபா வாடகை. சரி உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும் என்ன? அப்ப நீங்களும் மனைவியும் தோட்ட வேலை தான் செய்கிறீங்களா? தோட்ட வேலை சரி. 2 பேரும் அப்ப கூலிக்கு தான் வேலை செய்கிறீங்க என்ன? சரி கூலின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அண்ணாதால? எனக்கு 2000 ரூபா கிடைக்கும், இவங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். நெடுக வேலை இல்லை, இப்படி மாறி மழை காலத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. இனி இப்படி கிழமைக்கு 2 நாள் அப்படி தான் வேலைங்க வரும். சரி திடீரென்று இந்த வீடு கட்ட தொடங்கி இருக்கிறீங்க. சரி இந்த தொடக்கத்துக்கே உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. வட்டிக்கு எடுத்து தான் செய்கிறோம். சரி வட்டிக்குன்னு சொன்னா எவ்வளோ மாசம் வட்டி வரும்? 1,00,000க்கு 10,000 வரும். 1,00,000க்கு 1 லட்சத்துக்கு மாசம் 10,000 ரூபா வட்டி. முதல விட்டு வட்டி. சரி அப்போ இந்த எத்தனை வருஷத்துக்கு இருக்கு? இல்லை வருஷத்துக்கு இல்லை, நாங்கள் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். முதல்ல கொடுக்க மட்டும் வட்டி கட்டிட்டு இருக்கணும். முதல் கிடைக்க மட்டும் வட்டி கட்டிட்டு இருக்கணும். கொண்டே இருக்கணும். சரி உங்களால் முடியுதா இறுதி வரைக்கும் உங்களால் அப்படி பயணிக்க முடியும்? கஷ்டம் தான். இன்னும் இருக்க வீடுகளானால தான் இப்படி இதை சார் செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு, ஒரு கொட்டியில் போட்டு இருப்போம்னு தான் யோசிக்கிறோம். சரி உங்களோட சொந்த இடம் எங்க? என் சொந்த இடம் கொழும்பு. கொழும்பு. சரி அக்காட இடம் இங்கே. சரி இப்போ அவ்வளோ தூரத்தில் இருந்தீங்க அப்படி நீங்கள்? நான் இங்கே வேலைக்கு வந்தேன். அப்படி இங்கே வேலைக்கு வந்த இடத்துல இங்கே திருமணம் செய்திருக்கீங்க. சரி அப்போ உங்களோட ஊருக்கெல்லாம் போகிறீங்களா? போகிறீங்க. அப்போ இப்போ உங்களுக்கு இது ஒரு கோயிலால் கொடுக்கப்பட்ட காணி. சரி அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீட்டை நீங்கள் அமைச்சிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது. தண்ணி வசதி எல்லாம் வேணும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன மாதிரி? தண்ணி வசதி இல்லை. இன்னைக்கு குழாய் கிணறு தான் அடிக்கணும். அதுக்கும் வசதி இல்லாமல் தான் இருக்கிறோம். இப்போதைக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அதில் தான் எடுத்துகிட்டு பாய்க்க இருக்கும். கரண்ட் இல்லை, கரண்ட் வசதிங்க இல்லை. இனி எப்படியோ ஒரு லாம்பசாரி 10 இருப்போன்னு தான் யோசிக்கிறோம். இருக்க இடம் இல்லையே. சரி அப்போ இந்த வீடு கட்ட உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் வரையலை. நீங்கள் தான் உங்களுடைய முயற்சியால் இதை கட்டி கொண்டு இருக்கிறீங்க. யாருக்கிட்டாலும் உதவி இல்லை. அரசாங்கத்தால் என்ன கேட்டாலும் சொல்கிறாங்க, உறுதி கேட்குறாங்க. உறுதி இல்லை தானே கோவில் காணிகளுக்கு உறுதி கேட்குறாங்க. நீங்கள் உறுதி கேட்குறதுனால எல்லாருக்கிட்டும் போயிட்டு வேணான்னு போயிட்டு அதோடு தான் நாங்களே பார்த்தோம். எதை சார் என்ன சார் செய்வோன்னு தான் வட்டிக்கு எடுத்து கடன் மாறி செய்யும். செய்து கொண்டு இருக்கிறீங்க. சரி இது என்ன கூலியை பிடிச்சு செய்கிறீங்களா இல்லை நீங்கள்? கூலி தான். கூலிக்கு தான் செய்யணும். இந்த எல்லாம் இடையில நிப்பாட்டிட்டு காசு இல்லை செய்கிறதுக்கு. மண் இல்லை டொய்லெட்டை முடிக்கிறதுக்கு, சிமெண்ட் இல்லை. இன்னைக்கு கூலிக்கு வேணும் சம்பளம் கொடுக்க அவைக்கு. அதனால தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், செய்ய வழி இல்லாமல். சரி இப்போ இது எத்தனை மாதங்களா இதை நீங்கள் தொடங்க? இப்போ இது ஒரு 2 மாதம் போல் இருக்கும். 2 மாதம். இனி மழைக்காலம், அதுக்கு முதல்ல நீங்கள் எல்லாம் கட்டி முடிக்கணும். சரி இந்த வீட்டை முழுமையாக நீங்கள் முடிக்கணும்னு சொன்னால் இவ்வளோ பணம் தேவைப்படுது? இது கல்லால் கட்டுறதுக்கா? இந்த வீட்டை முழுமையாக்கணுமெண்டா? முழுமையாக்கணும்னா ஒரு 5 லட்சம் தான் தேவைப்படும். 5 லட்சம் ரூபா வேணும். இது அதுவும் ஒரு அளவுக்குத்தான் இதை முழுமையாக்கலாம் என்ன? கிணறு அடிக்கிறேன்னா கிணறு ஒன்று அடிக்கணும், கரண்ட் எடுக்கிறேன்னா அதுங்களுக்கு எல்லாம் செய்கிறேன்னா இப்படி ஒரு 5 லட்சம் சார் தேவைப்படும். சரி ஏதோ உங்களோட முயற்சியால் தான் நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீங்க. சரி அப்போ உங்களுக்கு அரசாங்க ரீதியில் எந்த ஒரு உதவியும் இல்லை? எந்த ஒரு உதவியுமே உங்களுக்கு இல்லை? எதுவுமே இல்லை. ஏன்னா கேட்டால் உறுதி கேட்குறாங்க. கேட்டால் உறுதி இல்லை தானே கோவில் காணிகள். உறுதி கேட்குறனால தான் விட்டுட்டு சும்மா இருக்கும். சரி இந்த கோயில் காணி என்ன மாதிரி? நீங்கள் எவ்வளவு காலம் இருக்கலாம்? அது அவர் சொன்னார், எழுதி தாரேன் கோவில்காரரு. இனி அவே அந்த 99 வருஷம் தானே கொடுப்பான் கோவில் காணி. அது தொடர்ந்து அப்படி இருக்கலாம், பரம்பரையாக இருக்கலாம். உறுதி இல்லை, விற்கலாம் யாருக்கும் இருக்கலாம், எங்களுக்குன்னு இருக்கலாம். ஆனால் சொந்த உறுதி இருக்காது. நீங்கள் இறுதி வரைக்கும் இதில் இருக்கலாம். உறுதி இருக்காது, இறுதி வரைக்கும் இருக்கலாம். சரி அப்போ 2 பேரும் கூலி வேலையை போகிறீங்க. பிள்ளைகள் 2 பேர் இருக்கணும். சரி என்ன செய்யணும் 2 பேரும்? ஒருத்தர் படிக்கிறார், சின்னவங்க நேசரி போகிறாங்க. எங்களோட அத்தை ஒன்று இருக்காங்க, அவங்க தான் பார்த்துக்கொள்வது. குழந்தைங்களை பார்த்தோம், நாங்கள் வேலைக்கு போயிடுவோம், அவங்க தான் பார்த்துக்கொள்வாங்க. சரி அப்போ இப்படியோ போய்கொண்டிருக்கு. உங்களுக்கு இப்போ முதல் பிரச்சனை இந்த வீடு கட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வேணும். சரி இந்த நிகழ்ச்சியை நிறைய மக்கள் பார்த்து கொண்டிருப்பினோம். நீங்களே அவைகிட்ட உங்களோட உதவியை கோரிக்கையாக சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த வீட்டை செய்யக்குள்ள தான் உதவி வேணும். கோவில் காணியில் தான் இருக்கிறோம், உறுதி இல்லை வீட்டுக்கு. இந்த வீட்டை செஞ்சுக்கொள்ள எங்களுக்கு வசதி இல்லை. வேணும்னா ஒரு உதவி செய்ய சொல்லி உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன்.
சரி, இப்போ இவ்வளவு நேரம் நாங்கள் அண்ணாவோட கதைச்சோம். இப்போ அக்காவோடக்கு இப்போ எவ்வளோ காலமாக 2 பேருமே வந்து கூலி வேலைக்கு போயினோம், பிள்ளைகளுடைய படிப்பின் செலவு என்ன மாதிரி, அவன் தேவைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கதைப்போம். அக்கா வணக்கம். வணக்கம். என்ன பேர் அக்காவுக்கு? சுவந்தினி. சுவந்தினி. சரி, ஏன் நீங்கள் இப்போ அழுகுறீங்க அதை சொல்லுங்க. சரி, அழக்கூடாது, எல்லாருக்கும் கஷ்டம் வாரது வளமைதான், அழாதீங்க. சரி அக்கா, எவ்வளோ காலம் தோட்ட வேலைக்கு போகிறீங்க? நாங்கள் இப்போ கல்யாணம் செய்து 12 வருஷம். இப்போ கல்யாணம் செய்து இப்போ ஒரு 4 வருஷம் அப்படி கொஞ்சம் நல்லதாக இருந்தேன் நாங்கள் வாடகை வீட்டில். சேர்ந்து அதுக்கு பிறகு வருத்தம் வந்தது. சேர்ந்து அதுக்கு பிறகு நான் வேலைக்கு போக துவங்கினேன். மூத்த பிள்ளைக்கு 3 வயசுல இருந்து. சரி, இப்போ உங்களுக்கு என்ன கதை அதை சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு என்னம்மா படிப்பு செலவுக்கு யாராச்சும் உதவி செய்யணுமோ என்னம்மா? எங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. நீங்கள் அம்மா உங்களோட சகோதரங்களை என்ன செய்யணும், என்ன கூலி வேலையை போகிறீங்க, என்னென்ன கூலி வேலை செய்கிறீங்க? கூலி வேலை என்ன, அது தோட்டத்துக்கு வெங்காயம் நடுறது, புல்லு பிடுங்குறது, அரி வெட்டு நேரம் அரி வெட்டுறது. சரி, தோட்ட வேலை செய்தாலும் கிடையாது போகுது. இப்போ வீடு தொடங்கி வீடு முடிக்க எல்லாமே இருக்கிறோம். இப்போ இருக்கிற வாடகை வீட்டில் இந்த மாதமே ஒழும்ப சொல்லிட்டேன். அப்போ நாங்கள் கேட்டு இந்த வீடு முடிக்கிறதுக்காக இன்னும் 1 மாதம் கேட்டு இருக்கிறோம். இனி வார மாதம் ஒழும்ப வேணும். சரி, உங்களோட அம்மா எல்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாவே? இல்லை அவள் சங்கானையில் இருக்கணும். அதையும் கஷ்டம். அவையாலையும் எந்த உதவியும் இல்லை எங்களுக்கு. அவையும் கஷ்டப்பட்டதாங்க, சரியான கஷ்டமாக வைக்கும். அப்பா இல்லாத வேறு. அப்போ உங்களுக்கு சகோதரர்கள் ஒரு திறமை இல்லையே? இருக்கணும் சகோதரங்கள், தம்பி மாதிரி இருக்கணும். அதையும் கஷ்டம் தானே வைக்கணும். எல்லாரும் கல்யாணம் செஞ்சுட்டினோம்? 2 பேர் செய்துட்டினோம், 3 பேர் இருக்கணும். அப்போ கூலி வேலையை போகிறது அவ ஒரு தம்பி வார நேரம் எனக்கு அடுத்தவன், நான் தான் மூத்தது, எனக்கு அடுத்தவ செய்யலை. அவர் வார நேரம் பிள்ளைகளுக்கு வாங்கி வந்து கொடுப்பார். அப்பாவும் இயலாதவர், சின்ன நிலங்களை இப்போ செய்து தான் எங்களை வளர்த்தவர். இப்போ இயலாதவருக்கு அம்மாவும் தோட்ட வேலைக்கு போகிறவா. சரி, நீங்கள் இங்கேருந்து கூலி வேலைக்கு போகிறீங்க, அது என்ன தூரமோ இல்லாட்டி பக்கத்தில்? இல்லை இந்த பக்கம் இப்படி பக்கங்கள்ல. அப்போ இனி மழை காலமாக்கா, மழை காலத்துக்கு என்ன மாதிரி உங்களோட வேலைகள் எல்லாம்? மழை காலத்துக்கு அந்த 1 மாதத்துக்கு கொஞ்சம் குறைவு வேலையால். சிலவன் அந்த மழை நேரம் அந்த களப்புண்டு வரும், அதுக்கு போவோம். அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆக கஷ்டம். இந்த பிறகு அதுக்கு பிறகு அரி வெட்டு வரும், அரி வெட்ட போவோம். அப்படி மாறி மாறி வேலையால் வரைக்க போகிறது. அதுக்குள்ள இடையில கொஞ்சம் 1 மாதம் அப்படி கொஞ்சம் வேலையால் குறைவாக வரும். அந்த வெங்காய நடுகைகள், கமலி வெங்காய நடுகைகள் வரும். அது போய் ஒரு கொஞ்ச நாள் போவோம். புல்லு பிடுங்கல் வரும், புல்லுக்கு போவோம். அப்படி வெங்காயம் கிண்டா வெங்காயம் கட்ட அப்படி வந்துருக்கும். மழை நேரம் தான் வேலையால் இல்லை. சரி, பிள்ளை வந்து படிக்கிறார், அவருக்கு பாடசாலையால் உதவி ஏதாச்சும்? பாடசாலை உதவியாண்டு அவருக்கு அந்த 5ஆம் ஆண்டு கொலசிப்புக்கு அந்த கொலசிப்பு மட்டுமே 1000 அவருக்கு போட்டிருந்தது. அது எங்களுக்கு தெரியாது. பேருந்து வேறு அந்த 6ஆம் ஆண்டு போனதுக்கு பிறகு தான் தெரியும். பேருந்து அதை எடுத்து தான் பேருந்தவருக்கு டியூசன் காசுகள் அதுகள் கொடுக்குறாரு. இப்போ 6ஆம் ஆண்டு படிக்கிறேன். என்ன மாதிரி படிப்பு? நல்லா படிப்பாரு? இப்போ நல்லதாக படித்து கொண்டு வந்தார். இப்போ நாங்களும் வேலைகளுக்கு போகிறதுல கொஞ்சம் வீட்டில் கவனம் குறைவாக வரல நாங்கள். இப்போ அவர்கிட்ட ஊக்கத்தால் கொஞ்சம் படிக்கிறார் இப்போ. சரி, அப்போ நீங்கள் வேலையை போனால் பிள்ளைகளை யார் பார்க்குறேன்? இந்த அத்தை இருக்கிறாங்களா அவங்க அப்பாண்ட தங்கச்சி எங்களோட தான் இருக்கிறா. மாமா இல்லை, அவருக்கு பிள்ளைகள் இல்லை, எங்களோடைய தான் இருக்கிறா. உங்களுடைய இருக்கிறதால பிள்ளைகளை பார்க்குறா. சரி, வாடகை வீடு இதில் இந்த இடத்துல இருந்து தூரமா இல்லை பக்கத்தில் தான் இருக்கிறீங்களா? கொஞ்சம் தூரம் போகணும். அப்போ வடக்குறாளி அவடத்து. இப்போ போக்குவரத்து என்ன மாதிரி நடந்து வரீங்க? நாங்கள் இப்படி வயலுக்குள்ளால வருவோம், இல்லாத ரோட்டு சுற்றி வருவோம். சரி, இப்போ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வீடு வந்து சரியாக அமைச்சிட்டிங்கன்னா பரவாயில்லை. என்ன இனி மழை காலத்துக்கு வார மாதத்தோட உங்களை எழும்ப சொல்லி எத்தனை வருஷம் வாடகை வீட்டில் இருந்தேனே? இப்போ உங்க 2 பேர் முதல் வட்டுக்கோட்டையில இருந்து நாங்கள் அங்கே 10 வருஷம் இருந்து நாங்கள். சங்கானையில இருந்து வந்துதான் பேருந்து 10 வருஷம். 3 வீடு மாறி
பேருந்து ஒரு வருஷம் பேருந்துங்க கொட்டக்காடு கொட்டக்காடு மேற்கில் இருந்து நாங்கள் பேருந்து அங்கே விழும்ப சொல்லித்தான் இந்த பேராளி வடக்கில் இருக்கிறோம். இங்கே 2.5 வருஷம் இருக்கிறோம். மொத்தத்தில் உங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை இந்த வீடு. அந்த வீடு வந்து சரியாக இருந்தால் தான் உங்களால் எதையும் செய்யலாம். ஏன்னா வார மாதத்தோட உங்களால் எதுவுமே செய்யலாம். அது என்ன சரி, எல்லாருக்கும் கஷ்டம் வாரது வளமை தான். ஆனால் ஒரே கஷ்டப்பட்டவைக்கே கஷ்டம் வந்து ஒன்று இருந்தால் ஒன்றும் செய்யலாது. கவலைப்படத்தான் வேணும். சரி அக்கா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுறோம். சரி, உங்களோட தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை இந்த நிகழ்ச்சியூடாக நீங்கள் பதிவு செய்துட்டு உங்களுக்கு தேவையான உதவியை வந்து நீங்களே நேரடியாக மக்கள்கிட்ட கேளுங்க. ஃபோன் நம்பர் சொல்லுறேன். 074 29 31 294. நீங்கள் எங்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை இந்த வீடு முடிக்க வேணும். அதுக்கு உங்களால் இயன்ற உதவியை எங்களுக்கு செய்து தாங்க. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். வார மாதம் நாங்கள் ஒழும்ப வேணும். உங்களால் இயன்ற உதவி எங்களுக்கு செய்து தாங்க. என்ன மக்களே, இவர்களுடைய இந்த சூழ்நிலை வந்து எவ்வாறான ஒரு நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். வார மாத இறுதியோடு வந்து இவர்கள் இருக்கக்கூடிய அந்த வாடகை வீட்டிலிருந்து இவர்களை எழும்ப சொல்லியாச்சு. இனி ஒரு நாள் கூட அவகாசம் இல்லை என்பது போல. அதை தாண்டி இவர்களுக்கு இந்த கோயில் காணி கிடைக்க பெற்றிருக்கிறது. கடவுளுடைய வரமாகத்தான் இருக்க வேணும். இருந்தாலும் அந்த வீட்டை வந்து முழுமையாக முடிக்க முடியாத ஒரு நிலையில் வந்து இவர்கள் இருக்கிறார்கள். 2 சின்ன பிள்ளைகள் இருக்கணும். 2 பேருமே வந்து கூலி வேலை தான் செய்யணும். அவன் அத்தை தான் அந்த 2 பிள்ளைகளையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் கூலி வேலைக்கு போகிறதால அந்த மூத்த மகனுடைய படிப்பில் கூட அவர்களால் கவனம் செலுத்த முடியவில்லை. ஏனென்று சொன்னால் வீடு இருந்தால் போதும், அதை தாண்டி பிள்ளைகளையும் வந்து சரியான முறையில் கொண்டு செல்லலாம் என்பது தான் அவர்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. எதை பார்ப்பது எதை செய்வது என்று சொல்லி தெரியாமல் தவிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். எங்களுடைய அன்பான சொந்தங்கள், நாங்கள் எத்தனையோ ஆடம்பர செலவுகளை வந்து இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான குடும்பங்களை கொஞ்சம் திரும்பி பார்த்து உங்களுடைய உறவாக நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு சிறிய பணத்தொகையை நீங்கள் கொடுத்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு உதவியை வந்து எடுத்துக்கொள்வார்கள். திடீரென்று தான் இந்த குடும்பத்தை வந்து நாங்கள் இன்றைய நாளில் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் வேறு குடும்பங்களை சந்திக்க வந்திருந்தோம். இருந்தாலும் தங்களுடைய கஷ்டம், தங்களுடைய கவலைகளை தாண்டி எங்களையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக இணைத்து கொள்ள சொல்லி மிகவும் கஷ்டப்பட்டதால் வந்து நாங்களும் இந்த நேரத்தை பார்க்காமல் இவர்களோடு உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இவர்களோடு உரையாடிய போதுதான் இவர்கள் எவ்வாறான ஒரு தாக்கத்தில் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. எனவே எங்களுடைய அன்பான சொந்தங்கள், இவர்களுடைய காணொளியை பாருங்கள், முழுமையாக பார்த்து இவ்வாறான மக்களுக்கு உதவி செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லி நீங்களே முடிவு செய்து இவர்களுக்கு உதவிகளை வழங்குங்கள். இவ்வாறான குடும்பங்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்வீர்களாக இருந்தால் அது எந்த காலத்திலும் உங்களுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடியது ஒன்றாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி மூலமாக நீங்கள் அழைப்பினையும் மேற்கொண்டு உதவிகளை வழங்கலாம். எங்களோடு இணைந்தும் இவர்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும். இன்னும் சிறிது காலம் கழித்து நாங்கள் இந்த இடத்திற்கு வருகின்ற வேளையில் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது திருப்பு முனையாக அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. எனவே இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.